தகுதியே கிடையாது பேசுறதுக்கு. பக்கா இது பின்னா இதெல்லாம் போர்ஜரி இது. போர்ஜரியெல்லாம் எப்படி விட்டு வச்சுக்கிறாங்க. முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும். அது எப்படி ஒன்று தான். அப்படி 2 எடுக்க கூட தப்பு தான். எப்படி 4 அப்படின்னா என்ன தைரியத்தில் நீ இப்படி எடுத்துட்டு பண்ணீங்க? அது கடுமையான நடவடிக்கை இருக்கணும். அப்புறம் இதே மாதிரி இதை பார்த்துட்டு மற்றவங்களும் அதே மாதிரி செய்வாங்க இல்லையா? இது ஒரு பாடமா இருக்கணும். பிரகாஷ் ராஜ் கொடுக்குற தண்டனை இது ஒரு பாடமா இருக்கும் எல்லாருக்குமே. இந்தியாலேயே எல்லாருக்குமே இது ஒரு பாடமா இருக்கும். ராஜ் வந்து ஒரு 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 நேர்மையான ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவர் வந்து மோடி வெறுப்பு காமிக்கிறாரு. அவர் மோடிக்கு அகேன்ஸ்டாக அவர் என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினிருக்கிறாரு. அவரே ஒழுக்கம் கெட்டவர். அவரே 4 கார்டு வச்சிருக்காரு. வாக்காளர் அட்டை 4 வச்சிருக்காரு. அதுவே தப்பு. இவர் பாரத பிரதமர் மோடியை பற்றி பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. ஸோ அதனால் அவர் பேசுகிறத நம்ம பெரிய பொருட்படுத்த முடியாது. அவர் எந்த விதத்துலேயும் அவர் அரசியலுக்கு ஏற்றக்கூடிய ஆள் இல்லை. அவர் 4 வாக்காளர் அடையாள அட்டை வச்சது தப்பு. எனக்கு ஆதார் கார்டை வச்சு தான் வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்குறாங்க. அவர் 4 வாக்காளர் அடையாள அட்டை வச்சது தப்புன்னா கூட இந்த 4 வாக்காளர் அடையாள அட்டையை ப்ரொடியூஸ் பண்ண கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் தப்பு இருக்குது. ஏன்னாக்க இப்போ அவங்க வெரிஃபை பண்ணாமல் கொடுக்குற தப்பு தானே. இப்போ நம்ம ஒரு சாதாரணமான ஒரு சாமானிய மக்கள் ஒரு ஆதார் அட்டை எடுக்கணும், ஒரு வாக்காளர் அடையாள அட்டைன்னா நம்மக்கிட்ட 1008 கொஸ்டின் கேட்குறவங்க ஏன் ஒரு செலிபிரிட்டிக்கு மட்டும் இவ்வளோ ஃப்ரீ இது பண்ணுறாங்க? அப்போ அரசு அதிகாரிகள் மத்தியிலையும் இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ அதிகாரிகள் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக இருக்கணுமே தவிர ஒரு செலிபிரிட்டியோ ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனோ அவங்களுக்காக தேடி போய் சேவை பண்ணுறது தவறு. காரணம் என்னென்னா நம்ம ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டையோட இணைஞ்சிருச்சு. இப்போ அவருக்கு மட்டும் எப்படி அது இணையாமல் இருந்தது? இப்போ அது அதிகாரிகளோட மெத்தனமும் இருக்குது தானே. அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அந்த டிபார்ட்மெண்ட்டில் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இது மக்களோட பணம். மக்களுக்கு உண்டான ஒரு அரசாக எல்லாருமே இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் மக்களுக்கு அகெயின்ஸ்டாக செய்கிறது தவறு தான். அதுதான் நான் சொல்ல வரேன்.